ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா 26 ஜூன் 2024 கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருப்போம். அதுக்கான குவிஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நமக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹூ வில் பி த லீடர் ஆஃப் த அப்போசிஷன் ஆஃப் த லோக்சபாவோட லீடராக வந்து யார் அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க? ராகுல் காந்தியை தான் வந்துட்டு அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ பை வாட் பர்சன்ட் ஆஃப் த இந்தியன் நியூக்ளியர் பவர் ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி எக்ஸப்ட் டு இன்க்ரீஸ் இன் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்குள்ள நம்ம நியூக்ளியர் பவர் ஜென்ரேஷன் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆக போகுது? 70% வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது. ஸோ தேர்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹூ ஆஸ் எலக்டட் as லோக்சபா ஸ்பீக்கர் ஆஃப் த செகண்ட் டைம்? ஸோ லோக்சபா ஸ்பீக்கரோட செகண்ட் டைமாக யார் அப்பாயின்ட் பண்ணியிருந்தா? ஓம் பிர்லாவை தான் அப்பாயின்ட் பண்ணாங்க. இவர் வந்து 3வது டைமா எம்பி ஆகிறாரு. அந்த வந்துட்டு லோக்சபா ஸ்பீக்கர் வந்து செகண்ட் டைம் வந்து இவர் பதவி வைக்கிறாரு. ஸோ ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, விச் கம்பெனி ஹெல்த் இன்டர்நேஷனல் ஒர்க் ஷாப் ஆன் த குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் பேஸ்ட் எலக்ட்ரானிக்கல் டோல் கலெக்ஷன்? எந்த கம்பெனி வந்துட்டு இதை வந்துட்டு இதை சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தான் வந்துட்டு இதை வந்து சொல்லியிருந்தாங்க. So which ministry organized the national stop diaphragm campaign? So எந்த மினிஸ்ட்ரி வந்து ஸ்டாப் diaphragm campaign வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க? மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் தான் இதுக்கான கேம்பெயின் வந்து லான்ச் பண்ணிருந்தாங்க. So 6th question பாருங்க, what is the India's revised GDP growth forecasting SNP? So SNP யோட revised GDP growth எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 6.8% தான் அவங்க தரப்படுதுன்னு சொல்ல வராங்க. So 7th question பாருங்க, how much dividend did SBI distribute to Indian government for financial year 23 and 24? So financial 23-24 வந்து எவ்வளவு டிவிடெண்ட் வந்துட்டு நம்ம SBI தரப்புல இருந்து கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 6,959 crores வந்துட்டு கொடுத்திருப்பாங்க டிவிடெண்டா. So 8th question பாருங்க, which bank introduces smart lock feature for the iMobile Pay app வந்து எந்த பேங்க் லான்ச் பண்ணிருப்பாங்க? ICC Bank Limited தான் இதுக்கான இது வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க. So 9th question பாருங்க, which organization has partnered with the Epix to host the global hackathon Harbinger 2024 Innovation for Transformation? ஸோ அது எந்த ஆர்கனைசேஷன் வந்து எபிக்ஸ் கம்பெனி கூட கொலாபரேட் பண்ணி உங்களுக்கு ஹார்பிங்கர் என்ற ஹேக்கத்தான் லான்ச் பண்ண போறாங்கன்னா நம்மளோட RBI ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் இது வந்து லான்ச் பண்ண போறாங்க. ஸோ 10th கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் த 1 week 1 theme கேம்பெயினோட மெயின் பர்பஸ் பார்த்தீங்கன்னா டு ஷோகேஸ் இந்தியாஸ் ரீசெண்ட் ஆக்டிவ் அச்சீவ்மெண்ட் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை ஷோகேஸ் பண்ற விதமாக தான் இந்த கேம்பெயினை மெயினாக லான்ச் பண்ணி வச்சிருப்பாங்க. So 11th question பாருங்க, which city has been officially recognized as world craft city by the world craft council ஆல அங்கீகரிக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் இப்போ வந்து அபிஷியலா அங்கீகரிக்கப்பட்ட எந்த சிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர் தான் அந்த சிட்டி உங்களுக்கு. ஸோ வந்துட்டு 12th question பாருங்க, who has been appointed as chairman and manager of the new general insurance company? ஜெனரலா சேர்மன் அண்ட் மேனேஜர் என்ற கிரிராஜ் சுப்ரமணியன் வந்துட்டு அப்பாயின்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. So who has been appointed as a new manager and chief executive officer of the HDFC Ergo General Insurance? யார் அப்பாயின்ட் பண்ணிருப்பாங்கன்னா அனுஜ் தியாகின்றவங்க தான் அப்பாயின்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ 14th கொஸ்டின் பாருங்க, வாட் இஸ் த மெயின் ஃபோக்கஸ் ஆஃப் த தீம் கேட்வே டு சி ஹிஸ்டாரிக்கல் போர்ட்ஸ் டு டாக்ஸ் மும்பை ரீஜன்? ஸோ இதுக்கு வந்துட்டு யார் வந்துட்டு மெயின் ஃபோக்கஸாக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு மெரிட்டன் ஹிஸ்டரியை பற்றி தான் இது மெயின் ஃபோக்கஸாக இருக்கும் உங்களுக்கு.